பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இருக்கின்றோம். குறிப்பாக 3வது நோம்பில் இருக்கின்றோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நோம்பு பத்தி தான் பார்க்க போறோம். நோம்பு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்குது. குர்ஆன் அதுக்கு ஆதாரமாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது, எனவே நோன்பு வையுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வும் சொல்லிட்டாங்க. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுடைய முன்னோர்கள் மீது எவ்வாறு கடமையாக இருந்ததோ அவ்வாறே உங்கள் மீது கடமை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். ரெண்டு விதமான விஷயங்கள் இங்க வந்துருச்சு. ஒன்று, நோன்பு வைப்பது ஃபர்து, உங்கள் மீது எப்படி ஃபர்தோ அதே போன்று முன்னோர்களும் வைத்தார்கள் என்ற செய்தி. இதனால் என்ன கிடைக்கும்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக, இரையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை ஐயம் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள், முத்தகீன்களாக மாறிவிடுவீர்கள், உண்மையான முஸ்லிம்களாக, உண்மையான முஃமின்களாக, உண்மையான மூக்கினீன்களாக வாழ்வீர்கள் என்பது அல்லாஹ் கொடுத்த சான்று. நாம் நோன்பு வைக்கணும், முன்னோர்களும் வைத்திருக்கிறார்கள். நமக்கு கிடைப்பது என்ன?